Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 10th chapter ordinary differential equation ல exercise 10.6 ல 5th sum பாப்போம். இந்த வீடியோல solve ன்னு கொடுத்திருக்காங்க. y square minus 2xy into dx is equal to x square minus 2xy into dy. இத first நம்ம வந்து dy by dx அந்த ஃபார்ம்ல எழுதிடுவோம். So dy இந்த dx நான் இங்க கீழ கொண்டு போறேன். is equal to dx இங்க கீழ கொண்டு போறேன். dy இப்படியே தான் இருக்கு. அப்ப இது இங்க கீழ கொண்டு வரணும். ஓகேவா? y square minus 2xy by x square minus 2xy. ஓகேவா? இப்போ இத என்ன பண்ண போறேன்? full term-யும் x square ஆல டிவைட் பண்ண போறேன். divided by x square. அப்ப பண்ணும்போது dy by dx is equal to y square by x square னு வரும். அப்போ y by x the whole square னு போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? அதே மாதிரி minus 2x by x square னா 2y by x னு வந்துரும். ஓகேவா? x square ஆல டிவைட் பண்றேன். 2xy by x square பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு x இங்க கேன்சல் ஆயிடும். அப்போ 2y by x னு வரும். ஓகேவா? அடுத்தது கீழ x square by x square னா 1 னு வந்துரும். இதுவும் மேல 2y by x. சோ இப்போ நம்ம இந்த full term என்ன எழுதலாம்? g of y by x னு எழுதலாம். சோ இந்த மாதிரி எழுத வந்ததுன்னா நமக்கு it is a homogeneous equation. It is a homogeneous equation. அதனால put y is equal to vx னு போட்டுக்கிறோம் நம்ம. ஓகேவா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? dy by dx is equal to இது uv மெத்தட்ல இல்லையா? v அப்படியே வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 னு வந்துரும். plus x அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dv by dx. சோ இதை வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். dy by dx க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பண்ணும்போது v plus x dv by dx is equal to y by x. y by x க்கு பதிலா இங்க இருந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? y by x is equal to v. so இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ v square minus 2v by 1 minus 2v. ஓகேவா? இப்போ இந்த v அந்த பக்கம் கொண்டு போறோம். x dv by dx is equal to v square minus 2v by 1 minus 2v minus v. இதை இப்போ LCM எடுத்தோம்னா v square minus 2v minus இந்த இது மேலே மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? v into 1 v minus into minus plus plus 2v square. இந்த ஸ்டெப் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ v square plus 2v square என்ன ஆகும்? 3v square னு வந்துரும் நமக்கு. 3v square minus 3v by 1 minus 2v. ஸோ இதை என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து காமனாக வெளியில் 3 எடுக்கிறேன் நான். 3v square minus v. அதே மாதிரி இங்கே மைனஸை வெளியில் எடுத்துட்டு 2v minus 1ன்னு எழுதிப்போம். ஓகேவா? அப்போ இது என்ன ஆயிடும் நமக்கு? minus 3v square minus v by 2v minus 1. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல கொண்டு போவோம். இதை v எல்லாம் ஒரு சைடு, x எல்லாம் வந்து ஒரு சைடா கொண்டு வருவோம். dv இருக்கு இல்லையா? dv பக்கம் இதை கொண்டு போகும்போது நான் அந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு போகலாம். x dv by dx is equal to minus 3v square minus v by 2v minus 1. இதனை எடுத்தோம் நம்ம அங்க. ஸோ இப்போ இது இங்கே போச்சுன்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா? அப்போ 2v
minus 1 by 3 இங்கே இருக்கட்டும் v square minus v மட்டும் v square minus v is equal to இந்த பக்கம் வரும்போது dx by x minus 3 இங்கே இருக்கட்டும் ஓகேவா இங்கே dv இருக்கும் இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம் integrating on both sides 2v minus v sorry 1 by v square minus v is equal to minus 3 integration of dx by x so இப்போ இங்க பாருங்க கீழ இருக்குறத நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல இருக்கிற நியூமரேட்டர் வந்ததுனா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல இருக்க நியூமரேட்டர் வந்ததுனா நம்ம log of denominator னு போடலாம் இல்லையா இந்த ரூல் இருக்கு நமக்கு இன்டகிரேஷன்ல தெரியும் அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க 2v minus 1 னு வரும் சோ மேல இருக்க நியூமரேட்டர் வந்துச்சா அதனால நான் இத வந்து என்ன பண்றேன் log of integrate பண்ணும்போது log of denominator v square minus v இங்க என்ன ஆகும் minus 3 log x plus log c இப்போ இது என்ன ஆகும் பவர்ல போய்டும் இல்லையா log v square minus v is equal to minus log x cube plus log c இப்போ எல்லா இடத்துலயுமே log இருக்கு சோ log கேன்சல் பண்ணிட்டோம்னா v square minus v is equal to c by x cube logல இருக்கதால மைனஸ்ல இருக்கதால நான் வந்து கீழ போட்டுட்டேன் சோ இப்போ v க்குலாம் நம்ம வந்து வேல்யூ போட்டுடலாம் v க்கு வந்து நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கறோம் v is equal to yx sorry y is equal to vx அப்ப v is equal to y by x அத அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்போ y by x the whole square இல்லாட்டி y square by x square minus y by x is equal to c by x cube இல்ல இங்க LCM எடுத்து போட்டோம்னா x square னு வரும் இங்க y square minus xy is equal to c by x cube so இங்க கேன்சல் பண்ணோம்னா நம்ம ஃபுல்லா கேன்சல் ஆயிடும் so y square minus xy is equal to c by x னு வரும் so இந்த x ஐ நம்ம வந்து இந்த பக்கம் கொண்டு போய்ட்டோம்னா xy square minus x square y is equal to c so finally இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும் so இந்த எக்சர்சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க thank you for watching உங்க फ्रेंड्स ஓட ஷேர் பண்ணிட்டு subscribe பண்ணிட்டு பாருங்க thank you students